ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். காலையில் வந்து பருப்பு சாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு சாதம் தான் செஞ்சுருந்தேன். பாப்பாங்களுக்கும் வந்துட்டு போட்டு கொடுத்துட்டு நம்மளும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்பாங்களை பால்வாடி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு மதியத்துக்கு வந்து சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு பீன்ஸு அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பாவுக்கு வாரம் முட்டை கொடுப்பாங்க. என்னடா ஜூஸை குடிச்சுட்ருக்காளேன்னு பார்ப்பீங்க எல்லாரும். ஆமாங்க, முன்னாடிலாம் பீரியட்ஸ் டைம் வந்தாலே வந்துட்டு வயிறு எதுவுமே வலிக்காது, சும்மா நார்மலாக தான் இருக்கும். இப்போ வந்து பாப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப வந்து வயிறு வலிக்குது. அதே கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. வேலையெல்லாம் செய்யவே முடியலை. 2 நாளாக வந்து உருண்டுட்டே தான் இருந்தேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு உடம்பு. அப்புறமா ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளைமேட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. தேனியில் இருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து வெயில் அடிக்குதோ அவ்வளோக்கு வந்துட்டு டக்குனே மூடிடும், இதாயிரும். அந்த அளவுக்கு வந்துட்டு வெயில் அடிச்சிட்டு இருக்கும் போதே மழையும் அப்படி வந்துடும். அந்த மாதிரி நேற்று நைட்டு கூட நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி காயட்டுமே துணி அப்படின்னு போட்டு தாங்க போனேன். அப்புறம் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் நனைஞ்சிருச்சா, காலையில் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. அப்போலாம் எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு மடக்கணும். இதை வந்துட்டு சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் கையோட மடக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து மடக்கி வச்சுட்டு இருந்தேன். இதில் இந்த இருமல் வேற பிடிச்சி தடுமோ சளி இந்த மாதிரி வேற உடம்புல இருக்கு. நானும் ஏதோ கசாயத்தெல்லாம் வச்சு குடிச்சு பார்த்தீங்க, ஒன்றுக்குமே கேட்கவே இல்லைங்க. சாப்பாடாக்கி வச்சு குழம்பு வச்சாச்சு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டாச்சு, மடக்கி வச்சாச்சு. பாத்திரத்தையும் எல்லாத்தையும் எடுத்து விளக்கியும் வச்சாச்சு. சரி பாப்பாங்களையும் கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பாப்பாங்களையும் கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாயங்காலம் நம்ம வந்து எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வருதா, சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தேனி கிளம்பியாச்சு. வெயிட் பண்ணி பார்த்தோம் 8 மணி ஆயிடுச்சு அவங்க அப்பா வரதுக்கேவும். அதுக்கப்புறம் தான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் தேனிக்கு போயிருந்தோம். பெரிய கடைக்கு போய் தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு இல்லைங்களாங்க, சின்ன கடையாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருந்தால் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு சின்ன கடையில் போய் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவங்க அப்பாவுக்கும் ஒரு ஃபேண்ட் எடுக்கணும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு லெகின்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாய்.